ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இது நம்மளோட லைவ் மீட்டிங். ஸோ தட் இதில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். வெல்கம் ஆல், வெல்கம் ஆல். உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெய்ஸ் ஹேண்ட் கொடுங்க. உங்கள் டவுட்டை நீங்கள் இப்போ கேட்கலாங்க. ரெய்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. வெல்கம் ஆல். நீங்கள் டவுட் கேட்கணும் அப்படின்னா ரெய்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. செந்தில்குமார் சார், உங்கள் டவுட் என்ன சார்? கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். எஸ் சார். சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க சார். वकील लोग कौन? कर्नाटका स्टेट की बात करें तो कर्नाटका में अगर आपको एमबीबीएस करना हो, एमबीबीएस आयुष करना हो, आयुष सेवा में वो आपको வசந்த் வெளியிட்டானா? கால் வந்து போட்டுட்டியா? இல்ல வசந்த் பார்த்து வீட்டுல இருக்கணும். ஹாய், வெல்கம் ஆல். உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக டவுட் இருந்தால் நீங்கள் ரேஸ் ஹேண்ட் கொடுத்துட்டு உங்கள் டவுட் கேட்கலாங்க. யாருக்கும் டவுட் இல்லைங்களா? இனியா, உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஏன் டவுட் இருக்கா? உங்களுக்கு என்ன விடுவோம் எல்லாம். கண்ணன் சார், உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க சார். நீங்க லைன்ல இருக்கீங்களா? டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. யாருக்கும் டவுட் இல்லைங்களா? ரேஸ் ஹேண்ட் கொடுத்துட்டு உங்கள் டவுட் கேட்கலாம். செந்தில்குமார் சார், சொல்லுங்கள் உங்கள் டவுட் என்ன சார்? செந்தில்குமார் சார். சார் நான் வந்து 432 ஸ்கோர் பண்றேன் சார், பிசி ஓகே கேட்டகரி. ஓகே. இது இது கவர்மெண்ட்ல பாசிபிளா சார்? கவர்மெண்ட் கோட்டா, இது பிரைவேட் காலேஜ்? இப்போதைக்கு கவர்மெண்ட்ல பாசிபிலிட்டி ரொம்ப குறைவுப்பா. பட் ரேங்க் லிஸ்ட் வந்ததும் நமக்கு உறுதியாக தெரியும். பட் ஆஸ் பர் ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. அப்ளிகேஷன் ஹலோ சார். என்ன கேளுங்க. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. சார் நான் 533 ஸ்கோர் பண்ணிருக்கேன், பிசி சார். சரி. காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார்? காலேஜ் வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கும். இப்போதைக்கு காலேஜ் மட்டும் நம்ம சொல்ல முடியாதுப்பா. பட் 533க்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ்பா. மதன்குமார், உங்களுக்கு என்ன டவுட் கேளுங்க. டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் கொடுத்துருங்க. மதன்குமார், உங்க டவுட் என்ன கேளுங்க. சார் 460 ஜெனரல் கோட்டா எஸ் சார். பிரைவேட் யூனிவர்சிட்டியாவது கிடைக்குமா சார்? கொஞ்சம் டஃப் தான் சார். ஏன்னா ஜென்ரல் கோட்டான்னு வரும்போது ஓசி ஓப்பன் காம்படிஷனில் வருவாங்க. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் சார். பட் இதுல ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் போட்டிருக்கல, எப்படி பாப்பா கை தூக்கணும்? வெயிட் ஓகே சார். எஸ் சார். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் சார் ஓசிக்கு. எஸ் சார். தேங்க்யூ சார். பிரைவேட் யூனிவர்சிட்டியே டஃப் தான் ஆமாம் சார்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ் சார். ரமேஷ் சார், உங்களுக்கு என்ன டவுட் சார்? ரமேஷ் சார், லைனில் இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரமேஷ் சார். தேவிக் சார். ரமேஷ் சார், சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? எஸ் சார். ஹலோ எஸ் சார், சொல்லுங்க சார். சொல்லித்தரேன். ஹலோ. எஸ் சார், கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஹலோ சார் சொல்லுங்க. கேக்குதா சார்? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். சார் நான் என் பையன் வந்து லாஸ்ட் இயர் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. சாரி, உங்களோட டைம் நிறைய எடுக்க விரும்பல. எஸ் சார். உங்களுடைய கைடன்ஸ்ல தான் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹலோ சார். ஓகே. தேவி கௌசல்யா லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேட்கலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். சார் எப்போ சார் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்?
ஜூன் 14th ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போ திருப்பியும் ஆவடியில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. 13ஆம் தேதி அதோட அடுத்த ஹியரிங் வருது. பட் இதை 13ஆம் ஆன் தேதி பண்ணுமா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 14ஆம் தேதி மோஸ்ட்லி ரிசல்ட் வந்துடும். கை தூக்கிட்டு இந்த ஓபிசிக்கு கட் ஆஃப் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பாஸ் ஓவரால் வந்து பாஸ் மார்க் எவ்வளோ இருக்கும்? வந்துச்சா பாஸ் மார்க் அப்படின்றது அரவுண்ட் 110 அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். 115 சார் மேலே பாஸ் மார்க். ஓகே சார். சார் ஓபிசிக்கு கட் ஆஃப் எவ்வளோ சார் இருக்கு? எது கேட்குறீங்க? ஆல் இண்டியா கோட்டா? எஸ் சார், ஆல் இந்தியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அரவுண்ட் 530, சாரி நாட் 530, 540 டு 550 இருக்கலாம். 540 டு ஓகே சார். 550 இருக்கலாம். 540 டு 550 ஆல் இண்டியா கோட்டா. எனக்கு வரல சார் பிடிஎஸ் 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 வந்து உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 60-70 மார்க்ஸ் கம்மியா வச்சுக்கலாம். கம்மியாக எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ்பா எஸ்பா. தேவி கௌசல்யா லைன்ல இருந்தா உங்க டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. Yes, sir, I am in line. சொல்லுங்க. Yes, sir, Devi Kausalya speaking. சொல்லுங்க. Sir, I have one doubt, sir. Sir, my daughter scored 538. பாப்பா 538 எடுத்திருக்காங்க. எஸ் மேம். ஹலோ. சொல்லுங்க மேம். சார், அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் சார். இந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் தமிழ்நாடுல நம்ம ஸ்டேட் கோட்டால எடுக்கிறதுக்கும் இன் ஃபியூச்சர் நம்ம பிஜில வந்து பண்ணும்போது ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆகுமா? எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அதாவது கவுன்சிலிங் கூட உங்களோட ஆல் இண்டியா கோட்டா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாங்கிறது கவுன்சிலிங்கோட முடிஞ்சு போயிடும். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் படிச்சா தமிழ்நாடு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், கேரளாவில் படிச்சா கேரளா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். ஆல் இண்டியா கோட்டால ஜாயின் பண்ணீங்களா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால ஜாயின் பண்ணீங்களான்னு அதுக்கப்புறம் எந்த கேள்வியுமே வராது. 5.5 வருஷம் முடிச்சு தமிழ்நாட்டில் நீங்க ஒரு கல்லூரியில கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மூலியமா உங்களுக்கு கான்வெகேஷன் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருவாங்க. எங்கேயுமே இதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்காதுங்க, நீங்க ஆல் இண்டியா கோட்டால வந்தீங்க தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால வந்தீங்கிற மென்ஷன் வேற எந்த சர்டிஃபிகேட்லயும் இருக்காது. அதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. பிஜி ஜாயின் பண்றதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஓகே சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் சார். நான் ஒரு கிட்டத்தட்ட 2021ல இருந்து உங்க சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குழந்தைக்காக தான். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு வேர்ட் வராதா? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டெய்லி யுவர் வீடியோ. பட் உங்ககிட்ட இருந்து ஒரு வீடியோ வரலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்லிட்டே இருப்பேன். சாரோட வீடியோல இருந்து தான் நான் அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா நான் சொல்ற அளவுக்கு உங்க சேனல்ல வந்து அவ்வளோ கிளியர் கட்டா இருக்கு. ஸோ I'm very happy to share with this. Thank you so much. Thank you so much for your service. Thanks a lot, ma'am. Thanks a lot, madam. Thank you, ma'am. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Yes, ma'am. ஐமன் லைன்ல இருக்கீங்களா? ஐமன் லைன்ல இருக்கீங்களா? ஓகே. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம், சொல்லுங்க மேம். ரொம்ப தேங்க்ஸ் சார். பையன் உங்க கைடன்ஸ் எல்லாம் ஜாயின் ஆயிடுச்சு. நவ ஹி இஸ் இன் 3rd இயர். எஸ் மேம். நெக்ஸ்ட் பாப்பா வந்து நான் ஃபோன் பண்ணிட்டேன் சார். எஸ் மேம். ஆக்சுவலி ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க மேம். ஏன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பாப்பா வந்து 3 இயர்ஸ் முன்னாடியே வாங்கிட்டேன். அது இப்போ யூஸ் பண்ணலாமா சார், இல்லாத புதுசா இதான் வாங்கணும்? 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் மேடம். கண்டிப்பா 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தாராளமா அதை பயன்படுத்திக்கலாம். புதுசு வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். 21க்கு வாங்கிட்டேன் சார். 2021. இப்போ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் மேடம் அது. ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைடன்ஸ். வெல்கம் மேம். எஸ் மேம். முரளி லைன்ல இருக்கீங்களாப்பா? முரளி சைஃபோன் இருக்கு. முரளி லைன். எஸ் சார். எஸ் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். சார், எங்க பாப்பா 548 எடுத்திருக்கிறாங்க சார். பிசி கேட்டகரி சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஓகேங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். கவர்மெண்ட் சீட் கிடைச்சிரும் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஓகே சார். எந்த காலேஜுக்கு வாய்ப்பு இருக்கு எதுவும் தெரியுமாங்க சார்? மேம், இப்போதைக்கு அது நம்ம கட் அண்ட் ரைட்டா சொல்ல முடியாது. ரேங்க் லிஸ்ட் வந்தா 100% இந்த காலேஜ் கிடைக்கும்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்க சார். சார், அப்புறம் இந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறோம் இல்லைங்க சார், அதுல போனஃபைட் சர்டிபிகேட் கேக்குறாங்க இல்லைங்க சார். அது வந்து இப்ப நம்ம 92.5 ரிசர்வேஷன்ல வரோம் சார். அதுக்கு வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணணுங்களா? அவங்க கம்பல்சரி கேட்கல. பட் அந்த காலம் ஒன்று இருக்கு, அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி இருக்கு. ஸ்டார் போடாம இருக்கு. நீங்க வாங்கி இருந்தா அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்லையாங்க சார்?
இல்லைன்னா பரவாயில்ல, பட் உங்களுக்கு கிடைக்கும், வாங்க முடியும், பக்கம் தானா வாங்கி அப்லோட் பண்ணுறது அட்வைசபிள் மேடம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். வாங்கி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு வேண்டாம், அதனால இஷ்யூ வரப்போறதில்ல. பட் நம்மளால வாங்க முடியும் அப்படின்னா வாங்கி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தியா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்க சார், ஓகே. தேங்க்யூ சார். எஸ் மேம், எஸ் மேம், வெல்கம் மேம். செந்தில்குமார் சார் லைன்ல இருக்கீங்களா சார்? சார் 432 பிசி தான் சார். ஓகே. அதுல வந்து எனக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா சார்? வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வந்தால் நமக்கு தெரியும். நிறைய பேர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சேர மாட்டாங்க கவர்மெண்ட் கோட்டா வந்தாலும். ஏன்னா கிட்டத்தட்ட 12-13 லட்சம் எல்லா ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 11 லட்சத்தை தாண்டும். அதனால் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க, வேணான்ட்டு போயிடுவாங்க. ஸோ தட் அதனால் மார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் எந்த அளவுக்கு குறையும் அப்படின்றது வி நீட் டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா தெரியும். இதுவும் ரேங்க் லிஸ்ட் வந்தால் தெரியும். ஓகேயா? ஓகே சார், தேங்க்யூ. சரிப்பா. அப்ளிகேஷன் போடுறதுல டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. பத்ரி லைன்ல இருந்தா உங்க டவுட் கேளுங்கப்பா. பத்ரி சார் பத்ரி சொல்லுங்கப்பா. சார் 437 பிசி சார். எஸ்பா. செல்ஃப் ஃபினான்சிங் பாசிபிளா சார்? அதுதான்ப்பா, இப்போ போன குழந்தையும் அதே தான் உங்களை மாதிரியான ஒரே டவுட் தான் கேட்டிருக்காங்க. செல்ஃப் ஃபினான்சிங்கில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டிங்லேயே 500க்கு மேலே 3 ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க இது வரைக்குமே. ஸோ தட் 600க்கு மேலே யாரும் இல்லை, 550க்கு மேலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. பட் 450 to 550ங்கிற அந்த ரேஞ்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 450க்கு கீழே எவ்வளோ மார்க் குறையும் அப்படின்றது தெரியல. ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும்ப்பா. அதுக்குன்னு நான் கிடைக்காதுன்னு திட்டவட்டமாக சொல்ல மாட்டேன். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சீட்டு வேணாம் அப்படின்ட்டு போவாங்க, ஈவன் கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக இருந்தால் கூட. ஸோ தட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பட் குறைவாக இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வந்து எக்ஸாக்டாக சொல்லலாம். சரியா சார்? பிடிஎஸ் சார் இந்த மார்க்குக்கு பிடிஎஸ் கிடைக்கும், 100% கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நல்ல காலேஜே கிடைக்கும் உங்களுக்கு. பிரைவேட் காலேஜ், நல்ல காலேஜ் கிடைக்குமா சார்? நல்ல சார், பிடிஎஸ்க்கு கோயம்புத்தூரே கிடைக்கும் பிடிஎஸ். சொல்லுங்க. தேங்க்யூ சார். சரிப்பா, சரிப்பா. கலையரசி லைன்ல சார் மேக்ஸிமம் கலையரசி லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் சார். கலையரசி மேம் சொல்லுங்க மேம். வணக்கம் சார். என் பொண்ணு வந்து 499 எடுத்திருக்காங்க சார், பிசி கேட்டகரி. சீட் கவர்மெண்ட் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? மேம் என்னோட ப்ரெடிக்ஷன் படி 515ன்னு நம்ம சொல்றோம். அதனால நம்ம பட் எந்த அளவுக்கு நான் சொன்னதுல இருந்து மார்க் குறையுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேடம். சேஃப் ஸ்கோர் தான் நம்ம சொல்றோம். அதனால நம்ம ஐஆர்டி கோட்டா இருக்குங்க சார், அதுல ஏதாவது ஐஆர்டி கோட்டா உங்களுக்கு கிடைக்கும் மேடம். ஐஆர்டி கோட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். அப்புறம் இன்னொன்னு, இப்போ பிசி சர்டிபிகேட் வந்து நாங்க 2019ல வாங்கியிருக்கோங்க சார். ஓகே மேம். அது இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாங்களா? அதுவே எலிஜிபிளா? அது 100% எலிஜிபிள் மேடம். கம்யூனிட்டி சர்டிபிகேட்ங்கிறது பெர்மனன்ட். போட்டோ இருக்கு, ஆனா வந்து அவ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்த போட்டோ இருக்கு, அது பரவாயில்லைங்களா சார்? அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை மேடம். கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுங்கிறது பர்மனன்ட், அதை நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்க சார். போட்டோங்கிறது ஆதார்ல தான் அப்டேட் பண்ணிருக்கணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல அப்டேட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகேங்க சார். அப்புறம் அப்ளிகேஷன்ல வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து சிபிஎஸ்இ படிச்சாங்க சார். ரெஜிஸ்டர் நம்பருக்கு வந்து சி போட்டு அந்த சர்டிபிகேட்ல மேல இருக்கிற நம்பர் வந்து போட்டுட்டோம். அது ஒண்ணும் பிரச்சனை அது இல்ல மேடம், அதை கரெக்டாங்களா அக்செப்ட் சார்? பண்ணிப்பாங்க. அது மார்க் போடுற இடத்துல வந்து ரோல் நம்பர் போட்டிருக்கோம். ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இன்னும் ரெண்டுமே சப்மிட் பண்ணல, சரி டவுட்டா இருந்தது அதனால அப்படியே வச்சிருக்கோங்க சார். மேம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் இனிமே நீங்க எடிட் பண்ண முடியாதுங்க. இல்லைங்க சார், இன்னும் நாங்க கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் அதை பண்ணல. போட்டு டவுட்ன்றதுனால அப்படியே விட்டுட்டோம், பண்ணல அதை. இல்ல மேம், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்க தானே ஓடிபி எல்லாம் போட்டு? இல்லைங்க சார், முடிக்கலங்க சார். இல்ல மேம், ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஃபர்ஸ்ட் ஒரு
பாக்ஸ் ஓப்பன் ஆகும், சி போட்டுட்டு அதை பண்ணி அது பண்ணியாச்சுங்க சார். அதுல போய் இனிமே நீங்க எடிட் பர்சனல் டீடைல் பண்ணியாச்சுங்க சார். அதுல போய் எடிட் பண்ண முடியாது. அதுல ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிருக்கீங்க, ஓகே, அது நோ இஷ்யூ. அதே போல உள்ள நீங்க ஓகேங்க சார். தாராளமா கொடுக்கலாம், அதுவும் நோ இஷ்யூ. ஏன்னா கடைசியா ப்ரிவ்யூ பார்க்கும்போது அது காமிக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்லாஷ் ரோல் நம்பர் அப்படிங்கிற காட்டுது. அப்ப ரோல் நம்பரும் என்டர் அதே காமிச்சிருக்கு ப்ரிவ்யூ இப்ப பார்க்கும்போது. மார்க் போடுற இடத்துல நம்ம ரோல் நம்பர் கொடுக்கலாம் தானே சார்? தாராளமா கொடுக்கலாம். மார்க் டீடைல்ஸ் பர்டிகுலர்ஸ் கேக்குறாங்கல்ல சார்? அதான் மேடம், அந்த மார்க் டீடைல்ஸ் கேக்குறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆமாங்க சார். கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க தாராளமா ரோல் நம்பர் கொடுக்கலாம், சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்க சார். அதுக்கு மேல இருக்கிற இடத்துல நம்ம வந்து சி போட்டு சிபிஎஸ்சிக்கு சி கொடுத்துட்டு போட சொல்லியிருந்தீங்க சார். அது அப்படி கொடுக்கலாமா சார்? அது வந்து இங்க சி ரெஜிஸ்டர் போடாதீங்க நம்பர் மேடம். கொடுத்துருக்கோம். உள்ள சி போடாதீங்க. மார்க் என்டர் பண்ற இடத்துல சி போடாதீங்க. மார்க் என்டர் பண்ற இடத்துல இல்ல சார், அதுக்கு மேல இருக்கு இல்லீங்களா? அதுக்கு மேல ரெஜிஸ்டர் லாகின் பண்ற மாட்டாங்களே. கேட்டிருக்காங்க சார். அதுக்கு மேலயா? அந்த பேஜ்லயே கேட்டிருக்காங்க சார். ரெஜிஸ்டர் நம்பருங்களா? ஆமாங்க சார். ஆனா என்னென்னமா சி வருது? போடுறது அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது HSC ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் ஈக்குவலன்ட் நம்பர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க சார். HSC ரெஜிஸ்டர் ஆர் ஈக்குவலன்ட்னு கொடுத்திருக்காங்க அதுல சார். சி போடாம என்டர் பண்ணுங்க மேடம். ஓகேங்க சி சார். எதுக்கு? ஆனா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் அதாங்க சார், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது அது சி போட்டு பண்ணது அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடுதுங்க சார். ஓகே மேம், ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறதை எடிட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அதான் நான் கேட்டேன், ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ண தேவை இருக்காது. ஆமாங்க சார். அது நீங்க அப்படியே என்டர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா மாட்டீங்க. வந்துருச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா வரதை விட்டுருங்க, அதை நீங்க எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்க சார். ஆட்டோமேட்டிக்கா வர ஓகேங்க சார். எதையுமே நம்ம தேங்க்யூ. எடிட் பண்ண முடியாது மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெல்கம். ஓகே சார். சந்தோஷ் லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சந்தோஷ் லைன்ல இருக்கீங்களா? டக்குன்னு உங்க டவுட் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கப்பா. சார் சொல்லுங்கப்பா. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். எஸ்சி கேட்டகரி அப்புறம் பிடபிள்யூ கேட்டகரியும் உண்டு. ஓகே. மார்க் வந்து 360 வருது. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்து இந்த மார்க்குக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? 200% கிடைக்கும். ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே சீட் கிடைக்கும். ஒவ்வொரு வருஷமும் 200 சீட்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணுறாங்க. அதில் 60 பேர் தான் ஜாயினே பண்ணுறாங்க. ஓகே சார். ஸோ 100% உங்களுக்கு டாப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே கிடைச்சிடும். ஓகே சார். சார் இப்போ வந்து அந்த இதை பிடபிள்யூட வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து சென்னைக்கு அவங்க வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுவாங்களா? ஆமாம், கூப்பிடுவாங்க. 3 days வெரிஃபிகேஷன் நடக்கும். அவங்க டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நானும் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே கூட நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்களே கூட டைரெக்டாக போய் கூட செக்அப் பண்ணிக்கலாம். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிடுங்க. சரியா? ஓகே. குமார் லைனில் இருக்கீங்களா? 1 by 1 பார்த்துடலாங்க. குமார் லைனில் இருக்கீங்களா? ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்கப்பா. என்னோட டாட்டர் வந்து 531 எடுத்திருக்காங்க சார், எஸ்சி கேட்டகரி. எஸ் சார். ஸோ ஆல் இந்தியா கோட்டாவோட பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும் சார்? ஆல் இண்டியா கோட்டா உங்களுக்கு 100% கிடைக்கும் சார். பட் என்ன காலேஜ்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சாய்ஸ் ஆர்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். வெல்கம் சார். சஞ்சய் பாலாஜி லைனில் இருக்கீங்களாப்பா? சஞ்சய் பாலாஜி லைனில் இருக்கீங்களாப்பா? ஓகே. கிரண் லைனில் இருக்கீங்களா? கிரண், உங்களுக்கு டவுட் என்ன ஹலோ. எஸ் மேம். ஹலோ. சஞ்சய் பாலாஜி, உங்க டவுட் கேளுங்க. அடுத்து கிரண் பேசுவாங்க. சஞ்சய் பாலாஜி சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார், என் பையன் வந்துட்டு 6th and 7th வந்துட்டு அப்ராட்ல படிச்சதுனால மேம் விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் நெட்வொர்க் கனெக்ஷன் பார்த்துக்குங்க மேடம். ஹலோ.
சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். எஸ் மேம். இது என் பையன் 6th and 7th வந்து அப்ராட்ல படிச்சதுனால நான் ஆர் யூ ஸ்டடி இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருந்தாங்களே 6 to 12th அதுக்கு வந்து நோ கொடுத்துருந்தாங்க சார். அதனால எனக்கு வந்து பொனஃபைட் சர்டிபிகேட் கேட்கலாம். பொனஃபைட் சர்டிபிகேட் நாங்க வாங்கிட்டோம். பட் ஆனா அது எங்களுக்கு அப்லோட் பண்ணி கேட்கவே இல்லை. அதே சமயம் குரூப் கோட் அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜென்ரேட் ஆனது வந்து 1001 வந்துச்சு. பட் சிபிஎஸ்சியில் 1001ங்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு 1001 தான் மேடம். சிபிஎஸ்சி எல்லாருக்குமே 1001 தான். ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிரும் சிபிஎஸ்சிக்கு. ஓகேங்க சார். எல்லாருக்குமே 1001 தானா? நான் நெட்ல எல்லாருக்குமே. பார்க்கும்போது ஏதோ 1500 சம்திங் அந்த மாதிரி ஏதோ வந்துச்சு. இல்ல இல்ல அதனால மேம், தான் அது வந்துட்டு மெட்ரிகுலேஷன் மேடம். அது ஆட்டோ ஜென்ரேட் ஆகிறதுக்கெல்லாம் நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம். நம்ம என்டர் பண்றதுல தான் தப்பு பண்ணுவோம். ஆட்டோ ஜென்ரேட் ஆகிறத பத்தி கவலைப்பட தேவையில்ல. சிபிஎஸ்சி எல்லாருக்குமே ஆட்டோ ஜென்ரேட் ஆயிக்கும். சிபிஎஸ்சி சரி எல்லாருக்குமே சரிங்க சார். 1001 தான் மேடம். 1001 தாங்களா? சரிங்க சார். எனக்கு அதுதான் டவுட் இருந்துச்சுங்க சார். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இது சாய்ஸ் ஃபில்லிங் இதுக்கு வந்துட்டு கைடன்ஸ் நீங்க எப்படிங்க சார்? நீங்க நம்ம பிரைவேட்டா மாதிரி ஏதாவது நம்ம இல்ல இல்ல பண்ணுவீங்களா மேம், இல்ல இப்போ இந்த இல்ல மாதிரி? மேம், இப்போ மத்தவங்க கேட்ட டவுட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா? இல்ல அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். சில அது விஷயங்கள் வந்துட்டு இல்ல மேம், என்னோட எங்க சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ்ங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் வராது இல்லைங்களா? அப்ப வந்துட்டு அதை பத்தி பர்டிகுலர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா உங்ககிட்ட? நான் 2-3 நம்ம வீடியோ இது பண்ண முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இன்னும் 2-3 டேஸ்ல 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் மேடம். அதை சரிங்க சார். பார்த்துட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸும் தேவை இருக்காது. நீங்களே எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. அதுல எந்த மாற்று கருத்துல நான் 100% அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சரி சரிங்க சார். ஓகேங்க சார். நீங்க நான் 4 சரி பேருக்கு ஒரு சொல்லுவீங்க சாய்ஸ் சில ஃபில்லிங் தான் விஷயங்கள் வந்து எப்படி. குரூப்ல வந்துட்டு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இன் பர்சனா உங்களோட பேசினா உங்களோட அட்வைஸ் கேட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க சார். மேம், அந்த வீடியோஸ் இன்னும் நாளைக்கு நாளை மறுநாள்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ போடுவேன் மேடம். அது எப்படி சாய்ஸ் ஃபில் சரி சரிங்க. எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ம் தகுந்த மாதிரி பேப்பர் ஒர்க் பண்ணி நீங்க உங்களோட ம் சாய்ஸ் ம். ஃபில்லிங் பண்ணிடலாம் பக்காவா. சரிங்க சார். ஓகேங்க சார். எஸ் மேம். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சரி, சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். கிரண், உங்க டவுட் கேளுங்க. கிரண். சார் இந்த நான் வந்து பிசி 562 மார்க். எனக்கு ஏஎஃப்எம்சி காலேஜ் கிடைக்குமா? ஏஎஃப்எம்சி கிடைக்குமா? அதாவது ஏஎஃப்எம்சிக்கு எப்படி சீட் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா mcc.in.nic.in அந்த ஆல் இண்டியா கோட்டா வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஏஎஃப்எம்சியை சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுருணும். ஃபஸ்ட்டு 2வது ஸ்டெப்லேயே கேட்பாங்க ஏஎஃப்எம்சி வில்லிங்காக உங்களுக்கு அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி இந்தியா முழுக்க அப்ளை பண்ணுறவங்களில் இருந்து ஏஎஃப்எம்சியை செலக்ட் பண்ணதில் டாப் 500 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. நீங்கள் டாப் 500ல் வந்துட்டிங்கன்னா கிடைக்கும். டாப் 500ல் வரலன்னா கிடைக்காது. எல்லாருமே ஏஎஃப்எம்சி சூஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியா லெவலில் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருப்பான், அவன் ஏஎஃப்எம்சி சூஸ் பண்ண மாட்டான். ஸோ அப்படி இருக்கையில் உங்களுக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த வருஷத்துக்கு 560 மார்க்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. போன தடவை 630 மார்க் வரைக்கும் கிடைச்சிது. அப்போ சான்சஸ் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. டாப் 500ல் வருவீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஆன்லைனில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஏஎஃப்எம்சி செலக்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். தாரிகா லைன்ல இருக்கீங்களா? தாரிகா சொல்லுங்க. எஸ் சார். சார் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பத்தி தெரியணும். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தா தேவை கிடையாது. இல்ல மகாராஷ்டிரால படிச்சிருக்காங்க அப்படின்னா மேடம், மகாராஷ்டிரா போர்டில் படிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஎன் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் மேடம். டிஎன் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே சாரி மியூட் பண்ணிக்கோங்க பேசாதவங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் எம்பிபிஎஸ் கோர்ஸ்னு செலக்ட் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயிலாம் கொடுக்கணும். நீட் யூஜி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி ஆக்டிவேட் பண்ணுவாங்க மேடம். ஏன்னா நீங்கள் நீட் ஸ்கோர் 2024 என்டர் பண்ணணும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு. ஸோ தட் பட் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடாதா சார்? அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் ஓடுது இல்லை, இன்னும் ஓப்பனே ஆகலை மேடம். ஓப்பன் ஆகிறதுங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கீங்கன்னா அங்கேருந்தே அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்லைனில் வித்தின் 3 days 3 ஒர்க்கிங் ஆக்சுவலி 1 working day மேக்ஸிமம் 3 working dayல உங்களுக்கு இமெயிலில் அந்த சர்டிஃபிகேட்டை அனுப்பி விட்ருவாங்க.
ஓகே சார். இப்ப நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா? அப்ளிகேஷன் தமிழ்நாடு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா? அதுல அட்டாச் பண்ண வேண்டியது இல்லையா அந்த சர்டிபிகேட், எலிஜிபிலிட்டி இப்ப கேட்க சர்டிபிகேட்? மாட்டாங்க மேடம், அட்மிஷன் அப்ப கேட்பாங்க. அட்மிஷன் அப்ப போதும், இப்ப தேவையில்லை, அப்ளிகேஷனுக்கு தேவையில்லை. தேவையில்லை, ஏன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் கேட்பாங்களே. ஓகே சார், ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மேம். எஸ் மேம். 5% தமிழ் செல்வன் இருக்கீங்களா லைன்ல? 5% தமிழ் செல்வன் லைன்ல இருக்கீங்களாப்பா? சார் குட் ஈவினிங், சொல்லுங்க சக்திவேல் பேசலாமா சார்? சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? சார் என்னோட டாக்டருக்கு வந்து 340 வருது சார், எஸ்சி கேட்டகரி. பிரைவேட் காலேஜ் கிடைக்குமா எப்படி சார்? சார் இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது சார், ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் சொல்ல முடியும். பட் சான்சஸ் இருக்கு. செல்ஃப் ஃபினான்ஸில் கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? இருக்குங்க சார், இருக்கு. பட் ஆனா ரொம்ப குறைவான சான்ஸ் தான் சார் இருக்கு. ஒரு 390 380 இருந்தா ஓகே. அதுக்கு கீழே போகும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க சார், அதனால சான்ஸ் குறைவு தான் சார். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ஓகே ஓகே ஓகே. அது பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ல அதுவாக கிடைக்குமா சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் இந்த அளவுக்கு மார்க் குறையுமாங்கிறது தெரியல சார். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுங்கிறது அரௌண்ட் 600 சீட்ஸ், அந்த மாதிரி ரொம்ப குறைவான சீட்ஸ் தான் இருக்கும். அதனால அதுக்கும் இப்போதைக்கு நம்ம எதுவும் அஷூரன்ஸ் தர முடியாதுங்க சார். ஓகே ஓகே. எஸ் சார். ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். எஸ் மேம், குட் ஈவினிங் மேம். சார் இப்போ வந்து ஆல் இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் எவ்வளோ கவுன்சிலிங் அப்போ டிஃப்ரென்ஸ் மார்க் எவ்வளோ இருக்கும் சார் யூஸ்வலா? போன வருஷம் வந்து 20-25 மார்க்ஸ் இருந்துச்சு மேடம், தமிழ்நாட்டுக்கும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கும். யூஸ்வலாவே அந்த மாதிரி இருக்குமா சார் இல்ல? இல்ல, ஆக்சுவலி அந்த குறைவு இருந்துங்கிறது எவ்ரி இயர் நேரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்போ ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்கிறது எவ்ரி இயர் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஒரு வருஷம் 50 மார்க் இருந்தது, அடுத்த வருஷம் 40 மார்க் இருந்தது, அப்புறம் 30 25ன்னு அப்படியே குறைஞ்சிட்டு வருது டிஃப்ரென்ஸ். ஓகே சார், இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்க சார்? கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி இருக்காது மேடம். சார் இப்போ ஆல் இந்தியால சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு காலேஜ் கிடைச்சிருக்குன்னா அதோட பெட்டர் காலேஜ் தமிழ்நாட்டில் கிடைக்கும், அந்த மாதிரி தானே சார் மீனிங்? மீனிங் அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பெட்டர் காலேஜுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இல்லைங்களா? எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிலருக்கு வந்து சென்னை ரொம்ப பிடிச்ச ஏரியானா அதுதான் பெட்டர் காலேஜ்னு நினைப்பாங்க. சிலர் வந்து மதுரையில் இருக்கவங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் பெட்டர்பாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்குது, டே ஸ்காலராக போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு. இல்லை சார், இப்போ நம்ம சிட்டி காலேஜ் எப்பயுமே இந்த ஆர்டர் போடுறப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சி தானே சார் ஆரம்பிப்போம் எப்பயுமே நம்ம. அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம சாய்ஸ் போட்டப்ப சார், சப்போஸ் நமக்கு ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா நம்ம வெயிட் பண்ணலாமா? அதோட பெட்டர் காலேஜ் வந்து நம்ம ஜாயின் பண்ணாம வெயிட் பண்ணலாமா தமிழ்நாட்டிலன்னு கேட்குறேன் சார். மேம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு வந்து த்ரூ அவுட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் கம்பீட் பண்ணுறதுனால அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிறத விட தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கோயம்புத்தூர் கிடைக்குதுன்னா ஸ்டேட் கோட்டாவில் கண்டிப்பாக எம்எம்சி கிடைக்கும் அந்த மார்க்குக்கு. அதான் சார், அதனால ஜாயின் பண்ணாம வெயிட் பண்ணலாம், பெட்டர் காலேஜ் கிடைக்குன்ற மாதிரி வெயிட் பண்ணலாம் இல்லைங்க சார்? ஆமாம், அப்படியும் வச்சுக்கலாம். பட் ஆல் இண்டியா கோட்டாவில் போனால் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் கிடைக்கும் இல்லைங்களா? பட் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சா, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சதா போட்டீங்கன்னா உங்க குழந்தை ஒரு நம்ம சாய்ஸ் கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைங்க சார்? நம்ம சாய்ஸ் கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அங்க உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்க இன்னொரு குழந்தைக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் மேடம். பிடிச்ச காலேஜ் கிடைச்சா ஜாயின் பண்ணலாம். சாய்ஸ் பிடிச்ச காலேஜ் மட்டும் ஆல் இந்தியா கோட்டால போடுங்க, கிடைச்சா ஜாயின் பண்ணுங்க. சார் இப்போ இன்னொரு டவுட்டுங்க சார், இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நான் ஃபர்ஸ்டா போற காலேஜ் எனக்கு கிடைக்காம செகண்டா போறதுதான் கிடைக்குது அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட்ல வந்து இப்ப எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் போட்ட காலேஜ் ஜாயின் பண்ண வேணாம், ஏதோ ஒரு ரீசன்னால அது வேண்டாம்னு தோணுதுன்னா இப்ப நம்ம செகண்ட் கவுன்சிலிங் அப்ப வேற காலேஜ் கூட ஆஃப் பண்ணலாமா சார்? கீழே இருக்கிற காலேஜ் கூட கேட்டுக்க வாங்கிக்கலாமா? ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஃப்ரெஷ்ஷா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பண்ண சாய்ஸ் ஃபில்லிங்கே தான் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுங்கிறது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ரவுண்டுக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷா தான் பண்ணுவோம் மேடம். ஓகே சார், ஓகே ஓகே. ஆனா முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண சாய்ஸ் ஃபில்லிங்ல இருந்து தான் நம்ம செகண்ட் எடுத்து பண்ணணும், புதுசு காலேஜ் ஆட் பண்ணக்கூடாது அப்படியே சார்? பண்ணிக்கலாம் மேடம், அதெல்லாம் பழைய ரூல்ஸ். அது 2023 முடிஞ்சிருச்சுங்க. 2024ல இருந்து ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. எத்தனை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இன்க்ளூட் பண்ணாத காலேஜ் கூட செகண்ட் ரவுண்ட்ல இன்க்ளூட் பண்ணலாம், மிக்ஸ் அப் பண்ணிக்கலாம்.
எல்லாமே ஓகே. எவ்ரிதிங் வந்து ஆர்டர் எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்க சார்? ஆர்டர் எப்படி வேணா ஆர்டர் எப்படி சேஞ்ச் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணி ஃபில் இப்போ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே ரவுண்ட்ல ஓகே. நீங்க வந்து எடுத்துக்காட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாமக்கல் காலேஜ் ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிரைவேட் காலேஜே ஓகே போடல, செகண்ட் ரவுண்ட்ல பிரைவேட் காலேஜ் ம் போடுறாங்க. கேட்டகரியில தூக்கிட்டாங்க மேடம். கேட்டகரி ஆஃப் சீட்ஸ்லாம் இனிமே ஓகே கிடையாது. ஓகே. இப்போ ஆர்டர் எப்படி வேணா சேஞ்ச் பண்ணி எப்படி வேணா இது பண்ணிக்கலாம் இல்லைங்க எனி சார்? ஒன்றும் ஆர்டர்ல பிரச்சனை இல்லை. போட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஓகே சார். பிரைவேட் காலேஜ் போயிட்டு, செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் போயிட்டு, தேர்ட் ரவுண்ட்ல பிரைவேட் போய்க்கலாம். நம்ம சரிங்க சார். விருப்பம் தான். ஓகே தேங்க்யூ. அதுல எந்த ஒரு ஓகே எல்லாமே ஆப்ட் அவுட்லாம் எடுத்துட்டாங்க. ஆப்ட் அவுட் ரூல்ஸ்னு நீங்க சொன்னது இருந்தது, 2023 வரைக்கும் இருந்தது. ஓகே ஓகேங்க 2024ல சார். இருந்து எடுத்துட்டாங்க. ஆப்ட் அவுட் ரூல்ங்கிற ஒண்ணு இல்ல. ஓகேங்க சார். தேங்க்யூ உங்க சார். தேங்க்யூ. விருப்பத்துக்கு நீங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரவுண்டுக்கும். ஓகேங்க சார். தேங்க்ஸ் சார். வெல்கம் மேம், வெல்கம் மேம். சார் கிருஷ்ணன் பேசலாமா? கிருஷ்ணன், ஹலோ கிருஷ்ணன் உங்க சார். டவுட் என்னன்னு கேக்குறீங்களா கிருஷ்ணன்? சார் சார் இந்த இப்போ நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன் சார். பாப்பா வந்து +2 வந்து சிபிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்காப்ல சார். எஸ் சார், எஸ் சார். ஆனா ஸ்கூல் டைப்ல வந்து 10th வரைக்கும் சிபிஎஸ்சி, 11th 12th ஸ்டேட் போர்டுங்கிற ஆப்ஷன் மாத்தி கிளிக் பண்ணிட்டேன் சார். அதனால எதுவும் இஷ்யூ வருமா சார்? பிரச்சனை ஒன்றும் வராதுங்க சார். ஆனா நான் என்ன கேட்குறேன், ஏன் அப்படி சூஸ் பண்ணீங்க சார்? நான் பார்க்கவே இல்லை, நான் அதை நோட்டீஸே பண்ணல. நான் கடைசி பேமெண்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது அந்த இது அந்த ஆப்ஷனே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு சார். ரிவ்யூவே பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கணும் சார். இட்ஸ் ஓகே சார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு உறுதிப்பட ஒன்று சொல்றேன். இந்த தப்பை நீங்க மட்டும் பண்ணல. யூ ஆர் நாட் அலோன். செவரல் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு அட்மிஷன்லயோ கவுன்சிலிங்லயோ ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தாது. அதுக்குன்னு நூற்றுக்கணக்கான பேர் இந்த பிரச்சனை இந்த தப்பு பண்ணியிருக்காங்கிறதுக்காக இல்லை. திஸ் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். உங்களுக்கு நீங்க அப்லோட் பண்ணிருக்க சர்டிபிகேட், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிருக்கிறது, அதை வச்சுதான் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. சி போட்டு ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு ரோல் நம்பர் போட்டிருப்பீங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளமா இருக்காது. உள்ள நீங்க சூஸ் பண்ணது ஒரு பிரச்சனையா இருக்காது சார். நம்ம மார்க் ஃபுல்லாக சிபிஎஸ்சி மார்க்கா இருக்கும். ஆனா நம்ம சூஸ் பண்ணது தப்பா சூஸ் பண்ணிட்டோம். அதனால நம்ம எதுவும் அங்க ஹெல்ப்லைன்ல சொல்லணுமா இல்ல எப்படி சார்? அது ஹெல்ப்லைன்ல சொல்லலாம். சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு இஷ்யூ கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. இது ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதனால எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஆகாது, எதுவுமே ஆகாது. உங்களுக்கு கவுன்சிலிங் அஃபெக்ட் ஆகாது, அட்மிஷன் அஃபெக்ட் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். சரி சார், சரி சார். நம்ம தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அருண் விக்னேஷ் லைன்ல இருக்கீங்களா? சார் சொல்லுங்க சார். ஸ்கூல்ல போனோஃபைட் கொடுக்கல, ஆனா அதுக்கு பதிலாக ஸ்டடி அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதே அப்ளை பண்ணலாமா சார்? ஸ்டடி சர்டிஃபிகேட்ங்கிறது போனோஃபைட் சர்டிஃபிகேட் தான், தாராளமாக அப்ளை பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம் சார். அப்புறம் 560 பிசி கேட்டகரி கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா சார்? 100% கிடைக்கும். ஆனா இந்த மீட்டிங்ல நிறைய பேர் 500 மேல கேட்கறோம்ல. இவ்வளவு மீட்டிங்ல இன்னைக்கு நிறைய 500 கேட்கற மாதிரி இருக்கு. ஓகே, வைஷ்ணவி லைன்ல இருக்கீங்களா? வைஷ்ணவி சார் லைன்ல இருக்கேன் சார், பேசலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம், என்ன டவுட்? சார் பிரைவேட் காலேஜஸ் மத்த அடுத்த ஸ்டேட்லயும் அப்ளை பண்ணலாங்களா நம்ம? தாராளமா இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் தான் அப்ளை பண்ணணும்? தாராளமா அதர் ஸ்டேட்ல பிரைவேட் காலேஜுக்கு அப்லோட். ஓகே செல்ஃப் ஃபைனான்ஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் தான் சொல்றேன் மேடம். நீங்க ஆல் இந்தியா கவுன்சிலிங் இல்லீங்களா? செல்ஃப் ஃபைனான்ஸ் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகே சார். இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் நீங்க கைட் பண்ணுவீங்களாங்க சார்? இல்ல கொஞ்சம் கர்நாடகால சில காலேஜஸ் சார் கேக்குதுங்களா? எஸ் மேம், கேக்குதுங்க மேடம். கர்நாடகால லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. 10 lakhs டியூஷன் ஃபீஸ் வாங்குறது. அந்த லிஸ்ட் வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. ஆல் இந்தியா கோட்டால நீங்க பிரைவேட்னு போனீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி தான் வரும். அங்கெல்லாம் ஃபீஸ் 20 லட்சம் 25 லட்சம் இருக்குங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். கர்நாடகால உங்களுக்கு 10 lakhs 10 to 12 lakhs டியூஷன் எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். அந்த மாதிரி கேக்குறேங்க. அது இருக்கும் மேம். நான் உங்களுக்கு லிஸ்ட் ஷேர் பண்றேன் மேம். ஓகே ஓகே சார். ஓகே வீடியோல ஷேர் பண்றேன். ஓகே சார். எஸ் மேம், எஸ் மேம். ஓகே சார். ஓகே ஷேர் பண்ணுங்க. வாங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் நான் குவைத்துல இருந்து கூப்பிடுறேன் சார். எஸ் சார். நான் ஒரு 3-4 வருஷமா உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்து தான் பெரிய பையனை வந்து சேர்த்தேன். தேங்க்யூ சார். எஸ் சார். இப்ப பையன் வந்து MBC 531 எடுத்திருக்கிறான். கங்க்ராச்சுலேஷன் சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் சார்.
ஓகே சார், அதுதான் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். வெக்கேஷன்ல இருக்கிறான், அவனும் கொஞ்சம் டயர்டா இருக்கிறான், நாங்களும் கொஞ்சம் ஓகே, சேடா நம்ம இதை இருக்கிறோம். மியூட் பண்ணு. கண்டிப்பா கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெல்கம் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Hi, I'm Aditya. Can I speak? சொல்லுங்கப்பா. எஸ்பா. சார் இப்போ ஆயுஷ் கவுன்சிலிங்லாம் 2025க்கு எப்போ சார் ஓப்பன் ஆகும்? வித்தின் சித்தாக்கு போடுறதுக்கு ஜூன் 3rd வீக்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஆனால் ஜூன் 3rd வீக் தான் அதாவது ஆயுஷ் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைனில் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நம்ம பென் அண்ட் பேப்பரில் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை போஸ்டரில் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அது போன வருஷம் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நான் ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணதும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய வெப்சைட்டு tnhealth.tn.nic.in. TN Health. ஓகே சார். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வரதில் டிஎன் ஹெல்த் வெப்சைட்டில் அது வரும். சரியாப்பா? அதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு போடுறதுக்கு வந்து 430 மார்க்ஸ் போதுமா சார் பிஎஸ்எம்எஸ் கிடைக்கும்? தாராளமாக கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். இந்த வருஷம் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார்.